இயர் எண்ட் இல்லையா? அதாவது டிசம்பர் மாசத்த எடுத்துக்கொண்டாலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இல்ல. எந்த பக்கம் பார்த்தாலுமே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் களை கட்டி காணப்படுதுன்னு தான் சொல்லலாம். எங்க போனாலுமே கிறிஸ்மஸை மையப்படுத்தி ஒரு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போதே சூப்பரா இருக்கும். இதே போல தான் இந்த கிறிஸ்மஸ் சீசன்களில் சாண்டா கிளாஸ் நைட் டைம்ல ஊரை சுற்றி வந்து இந்த குட்டீஸுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே செம்மையா இருக்கும். இந்த சாண்டா கிளாஸ் எப்படியான தோட்டத்தில் காணப்படுவாருன்னா, அடர்ந்த வெள்ளை தாடியோட ஒயிட் கலர் பார்டர் வச்ச ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. முக்கியமா இந்த முதுமையை, அதாவது வயது போன தோட்டத்துல காணப்படுவாரு. அது மட்டும் இல்லாம வசீகரமான ஒரு முகத்தோட்டத்துல சிரிப்போட காணப்படுவார். அதை பார்க்கும் போதே சும்மா அழகா இருப்பார், கியூட்டா இருப்பார் இந்த சாண்டா கிளாஸ். ஸோ உண்மையாவே இந்த சாண்டா கிளாஸ்ல உருவம் எப்படி உருவாச்சு, யாருடைய ஒரு பேர்ல உருவாச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இந்த சாண்டா கிளாஸ்ல உண்மையான பேர் என்னன்னு சொன்னா சாண்டா நிக்கோலஸ். இவர் துர்கிஸ்தானில் உள்ள மயூரா என்ற ஒரு நகர்ல பிறந்து அங்கிருந்த மலைப்பகுதிகளில் பனி நிறைந்த இடங்கள்ல வாழ்ந்ததாக நம்பப்படுது. இப்ப வருடம் கிறிஸ்மஸ் வாரத மாதிரி அந்த காலத்துல கிறிஸ்மஸுகள் வந்தா நிக்கோலஸ் என்ன செய்திருக்காருன்னா, அந்த குட்டீஸுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறத ஒரு வழக்கமா கொண்டு காணப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில சாண்டா கிளாஸின் உண்மையான முகத்தை விஞ்ஞானிகள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சாண்டா கிளாஸின் நிஜ வாழ்க்கை ஆயரான நிக்கோலஸின் மண்டையோட்டில இருந்து அவருடைய முகத்தை தடவியல் ரீதியாக மீளுருவாக்கம் செஞ்சு விஞ்ஞானிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த புதிய ஆய்வின் முதன்மை ஆசிரியரான சிசரோ மோரேஸ் என்ன கூறியிருக்கிறாருன்னா, இந்த சாண்டா கிளாஸ் வலுவான மற்றும் மென்மையான முக அமைப்பை கொண்டு காணப்படுறாரு என்றத அவர் முகத்திலேயே வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்றதை கூறியிருக்கிறாரு. இது 1823 ஆண்டு கவிதையில் விவரிக்கப்பட்டிருக்கிறத போல இது ஒத்து போகுதுன்றதையும் அவர் கூறியிருக்கிறாரு. வெள்ளத்தாடியோட இருக்கிற இந்த சாண்டா கிளாஸை பற்றி நினைக்கிற போது எங்கட மனசுல இருக்கிற அந்த உருவம் அப்படியே ஞாபகத்துக்கு வருகுது என்றதையும் மோரேஸ் கூறியிருக்கிறாரு. 1950 ஆண்டுல லூயி மார்டினோவால சேகரிக்கப்பட்ட தகவல்களையும் வச்சு மண்டையோட்ட 3Dல வரைஞ்சி சாண்டா கிளாஸின் உருவத்தை வடிவமைச்சிருக்கிறதாக கூறியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோருக்குமே சாண்டா கிளாஸ்ல ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும், ஏன் குட்டீஸுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லோருக்குமே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்க யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல விரும்புறீங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி உங்களோட ஃபேமிலியோட ஹாப்பியா இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்க குட்டீஸுக்கும் இந்த சாண்டா போல நீங்க கிஃப்ட் கொடுத்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க, அவங்க இல்லாம இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை கமெண்ட்ல சொல்லுங்க.